வணக்கம். இன்றைய சொல்ல மறந்த கதையில் ஒரு அழகான சங்கதியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். திருமாலிரும் சோலை என ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட அழகர் பெருமாள் கோவில், அதில் அடங்கிய சங்கதியும் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த அழகர் பெருமாள் கோவில் வைணவ திருப்பதிகளில் மிக முக்கியமான ஒன்று. 108 வைணவ திருப்பதிகளில் 129 பாடல்களால் பாடப்பட்ட திவ்ய தேசம் அழகர் கோவில். இந்த கோவிலோட கருவறை எப்படி இருக்கு தெரியுமா? வட்ட வடிவில் இருக்கும். இந்த கோவிலோட உற்சவ மூர்த்தியான சுந்தரராஜ பெருமாள் தான் நம்மோட இன்றைய கதையோட நாயகன். பெயருக்கு ஏற்ப ரொம்ப அழகாக இருப்பார் சுந்தரராஜ பெருமாள். ஒளிக்கு நிகரான தோற்றப்பொழிவு கொண்டவர். ஒரு காதுல குழை இருக்கும், புள்ளி போட்ட வாழ் ஏந்திருப்பார், குத்தீட்டி வச்சிருப்பார், வளைத்தடி, ஜாமத்தாடு அப்படின்னு விதவிதமான ஆயுதங்களை ஏந்தியிருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்க தோன்றும் பவித்திரமான அழகு கொண்டவர் கள்ளழகர். அவரது திருமேனி சொக்க தங்கத்தால் ஆனது. இதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறீங்களா? எல்லா பெருமாளும் அழகாத்தான் இருப்பார். பல பெருமாள் கோவில்களில் உற்சவ திருமேனி தங்கத்தால் ஆனது அப்படிங்கிறீங்களா? மற்ற தங்க சிலைகளுக்கும் கள்ளழகரோட சிலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கள்ளழகர் சிலை அபரஞ்சி என்ற தனி தங்கத்தால் செய்யப்பட்டது. அது என்ன அபரஞ்சி தங்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? தங்கத்துலேயும் பல வகைகள் உண்டு. நம்ம வாங்குற மாதிரி 24 கேரட் 22 கேரட்லாம் இல்லை. தங்கத்தோட வகைகளே வேற. அதில் ஆடகம், கிளிச்சிறை, சாகரூபம், சாம்புநாதம் அப்படின்னு தங்கம் 4 வகைப்படும். அதாவது நம்ம எதுக்கு இத்தனை வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் அது தோண்டி எடுக்கப்படும். அது எடுக்கப்படும் இடத்தை பொறுத்து அதனுடைய வகை மாறுபடும். அதாவது சில தங்கம் மண்ணுக்கு அடியில் சுரங்கங்களில் தோண்டி எடுக்கும். சில தங்கங்கள் பாறைக்கு அடியில் இருக்கும். சில தங்கங்கள் ஆறுகளில் மணல் துகள்களில் இருக்கும். அதை சலிச்சு பிரித்து எடுத்து துகள்களை உருக்கி தங்கமாக்குவாங்க. இப்படி தங்கமே பல வகையாக இருக்கும். சில இடங்களில் தங்கம் கரியோடு சேர்ந்துருக்கும். நிலக்கரி தனியாக, தங்கம் தனியான்னு பிரித்து இருக்கும். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களில் கிடைக்கிற தங்கத்திற்கும் ஒரு தன்மை உண்டு. அதனால தான் தங்கத்தை நம்ம முன்னோர்கள் ஆடக பசும் பொன்னு அப்படின்னு பாடுவாங்க. ஆடகம்ங்கிறது தங்கங்களில், பூமியில் கிடைக்கிற தங்கங்களிலே உயர்ந்த தங்கம். ஆடகம், கிளிச்சிறை, சாகரூபம், சம்புநாதம் அப்படின்னு 4 வகை சொன்னாங்க. இந்த 4 வகைக்கும் உட்படாத 5வது ஒரு வகை தங்கம் உண்டு. அதுதான் அபரஞ்சி. இந்த அபரஞ்சி தங்கம்ங்கிறது தேவலோக பொன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பூமியில் கிடைக்காமல் தேவலோகத்திலிருந்து கிடைப்பதற்கு அந்த தங்கத்திற்கு பேர் அபரஞ்சி தங்கம் அப்படின்னு கொடுப்போம். அந்த அபரஞ்சி தங்கத்தால் ஆனதுதான் கள்ளழக பெருமானின் சிலை. இதை அழகர் கோயில் தலபுராணம் சொல்லுகிறது. தேவலோகத்திலிருந்து வந்த பொன்னை உருக்கி அழகர் திருமேனி உருவாக்கப்பட்டதாக அந்த புராணம் சொல்கிறது. இது போன்று பொன்னால் செய்யப்பட்ட இன்னொரு சிலை திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சாமி கோவிலில் இருக்குது. அபரஞ்சி தங்கம் அப்படிங்கிறனால தான் கள்ளழகரை அவர் குடிகொண்டுள்ள மலையில் தோன்றும் சிலம்பாற்று நீரை மட்டுமே கொண்டு நீராட்டுவாங்க, அபிஷேகம் செய்வாங்க. வேற ஏதாவது ஒரு தண்ணி ஊற்றுனா அந்த கள்ளழகர் திருமேனி கருத்து போயிடும். சரி, இப்படி ஒரு தங்கம் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம வானத்துல எத்தனையோ வெண்கற்கள் சுத்திக்கிட்டு இருக்குது. வேற வேற கோள்கள் இருக்குது. நாம் அறியாத கோள்கள் இருக்கு. அந்த கோள்கள்ல, அந்த விண்கற்கள் எல்லாம் தங்கம் இருப்பதை இன்றைய ஆய்வு உறுதி செய்திருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு காலத்துல அழகர் மலை பகுதியில் பூமியில மோதின ஒரு விண்கல்ல தங்கம் இருந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய அளவில் தங்கம் இருந்திருக்கணும். இல்லை ஒரு பெரிய கல் அங்கே ஏதாவது விழுந்திருக்கணும். எப்போ ஒரு காலத்துல அந்த தங்கத்தை கொண்டே அழகரின் சிலையை உருவாக்கி இருக்க வேண்டும். இதனால்தான் அதனை தேவலோக தங்கம், விண்ணுலக தங்கம் என்று சொல்வதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது எப்படியோ, ஆனா பூமியில கிடைக்காத தங்கத்தாலான அழகரின் திருமேனி குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக எந்த அரசும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அது இதுவரையிலும் இதுக்கு முன்னாடி ஆண்ட மன்னர்களோ இல்லை வேற யாருமோ அதிகாரப்பூர்வமா இது அபரஞ்சி தங்கம், பூமியில கிடைக்காத அபூர்வ வகை தங்கம் அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. அப்படி சொல்ல மறந்ததால் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த தங்கம் எங்கே கிடைத்தது? யார் இதை சாமி சிலையா மாற்றினாங்க? ஏன் 2 சிலைகள் செஞ்சாங்க? ஏன் 2 சிலைகள்ல 1 திருவனந்தபுரம் போச்சு? திருவனந்தபுரத்திற்கும் அழகர் சிலைக்கும் என்ன தொடர்பு? இப்படி சொல்லாத கதைகள் அழகர் சிலையோடும் அவர் வாழும் மலையோடும் பின்னி பிணைந்துள்ளன. இந்த விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை தர்றது யாரு? காலம் சொல்லட்டும் பதிலை. நான் இன்னொரு சொல்ல மறந்த கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.